பஞ்சாபின் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் சோனம் பஜ்வா. டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்துவிட்டு விமான பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்திருக்கிறார். மாடலிங் மீதும் நடிப்பின் மீதும் சோனத்திற்கு தீராத காதல். இதனால் வேலையை உதறிவிட்டு அழகி போட்டிகளில் பங்கேற்க தொடங்கியிருக்கிறார். 2012 ஃபெமினா மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்ற சோனம் பஜ்வா பெஸ்ட் ஆஃப் லக் என்ற பஞ்சாபி படத்தின் மூலம் அறிமுகமானார். தமிழில் வைபவுக்கு ஜோடியாக கப்பல் என்ற படத்தில் நடித்திருந்தார். பஞ்சாப் திரையுலகில் படிப்படியாக சோனத்தின் மார்க்கெட் ஏறியது. ஹீரோக்களை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறார் சோனம். இன்ஸ்டாகிராமில் அவருக்கு 14.1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளனர். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இயங்கி வருகிறார் சோனம் பஜ்வா. சமீபத்தில் சோனம் பஜ்வா நிக்கா ஜெயில்தார் என்ற பஞ்சாபி படத்தின் 4ஆம் பாகத்தில் நடித்திருக்கிறார். அத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஒரு வாரத்துக்கு முன்பு வெளியானது. குடிக்கு அடிமையான ஒரு சீக்கிய மருமகளாக சோனம் பஜ்வா நடித்திருந்தார். அத்தோடு ட்ரெய்லரில் பல இடங்களில் அவர் மது அருந்தும் சிகரெட் புகைக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் கலைஞர் மன்றம் என்ற அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் வெள்ளத்தின் போது உதவிய கலைஞர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். இருப்பினும் சில கலைஞர்கள் நன்மை செய்யும் அதே வேளையில் கலாச்சாரத்தை மீறுகிறார்கள். சீக்கிய குடும்பத்தின் மருமகளாக சோனம் பஜ்வா சிகரெட் பிடிப்பது போலவும் மது குடிப்பது போலவும் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது சீக்கிய பெண்கள் மற்றும் சீக்கிய கொள்கைகளை அவமதிப்பதோடு பஞ்சாபி கலாச்சாரத்தின் கண்ணியத்திற்கு எதிரானவை என்று அந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு நிக்கா ஜெயில்தார் படத்தை தடை செய்யவும் மத்திய அரசுக்கும் தணிக்கை வாரியத்திற்கும் பஞ்சாப் கலைஞர் மன்றம் அமைப்பின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு குறித்து படக்குழுவின் சார்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.